சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க, இந்த நாகமலை பத்தி சொல்லுங்க. வணக்கம் யா, வணக்கம். நீங்கள் வருகை புரிந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, என் பேர் வந்து கிருஷ்ணமேனன். சொல்லப்போனால் இது வந்து நாகமலை ஆலயம்னுவாங்க. நாகமலை ஆலயம் மூவாறுலேருந்து இங்கே ஒரு 11 மைலு, கிலோமீட்டர்னா 17-18 கிலோமீட்டர் வரும். ஸோ இது வந்து எங்கள் தகப்பனார் வந்து அவர் பேர் கோபால மேனன். அவர் வந்து 1940 இங்கே வந்து வேலை செய்யும்போது இதுக்கு பேர் வந்து கிரிகிலியா எஸ்டேட்வாங்க. கிரிகிலியா எஸ்டேட். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு டிவிஷன் இருக்கும் பாருங்கள். அப்போ அவர் இங்கே வந்து வேலை செய்யும்போது இதெல்லாம் வந்து பித்தாமரம் பயங்கர காடாக இருந்தது. காட்டுப்புலி, கரடி இதெல்லாம் இருந்த இடம். இதெல்லாம் அந்த காட்டுப்புலிலாம் போய் மாட்டுக்குடியும் அடித்து கொண்டாந்துடும். அப்படியே இருக்கும்போது அவர் இங்கே மரம் வெட்டும் போது சாம்பிராணி வாசம், மணி அடிக்கிற சத்தம், மல்லிகை வாசம் இதெல்லாம் வரும். ஆனால் அவருக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து ஒரு ஆலயம் ஒன்று இருக்கிறது. ஆனால் எங்கே எப்படின்னு தெரில, அவரும் விட்டுட்டாரு. சரி ஐயா, இந்த குளம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஸோ இது வந்து அருவினா மேலேருந்து வந்து மழை தண்ணி, ஊற்று தண்ணி இதெல்லாம் வருது. ஸோ இது வந்து இன்றைக்கி நேற்று இதெல்லாம் இல்லை. இது நான் நினைக்கிறேன் ஒரு 500 வருஷம் மேலே இதெல்லாம் இருந்திருக்கும் பாருங்கள். ஸோ எப்படியாப்பட்ட வெயில் அடித்தாலும் இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து பத்தாது பாருங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு போவாங்க. தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வச்சுட்டு காலையில் வந்துட்டு ஒரு வாளியில் தீர்த்தம் ஊற்றி, இந்த புனிதமான தீர்த்தம் ஊற்றிட்டு தண்ணி கலந்து அம்மாவோட மஞ்சள் குங்குமம், கொஞ்சோண்டு உப்பு, எலுமிச்சக்காய் கனி, மலர்கள் 3 ஜாதி மலர்கள் அதெல்லாம் போட்டு சூரிய நமஸ்காரம் அங்கே வச்சு அதுக்கு பட்ட பிற்பாடு என்ன பண்ணுவாங்க, பூக்குளியல் செய்வாங்க. பூக்குளியல் செய்வாங்க. சில பேரும் இங்கே வந்து எல்லாம் குளிச்சுட்டு அப்புறம் தான் மேலேயும் ஏறி போவாங்க. ஸோ அதுதான் அருவி. அங்கே நிப்பாட்டிட்டு நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, ஒரு குழந்தை டிரைவர் டாக்ஸி, அவர் டாக்ஸியில் தான் வந்தோம். இப்போ அவர் சொன்னார், நாங்கள் என்னால் முடியலையா யாருன்ட்டு நான், எங்கள் அம்மா, எங்கள் அச்சா 3 பேர் ஏறி அங்கே போனோன்னே அங்கே புத்தாமா இருந்தாங்க. ஸோ அங்கே வந்தோடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு பொருள் கிடச்சிது. காட்டு சாம்பிராணி மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அதை வச்சு அப்படியே போனோம். எல்லாம் காடு பயங்கரமாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி போனோம். எல்லாமே மண்ணாக இருந்தது பாருங்கள். மண் அது இதுன்னு அடிச்சுலாம் அங்கே மேலே போய் பார்க்கும்போது அந்த சொன்ன அடையாளம் அது எல்லாமே இயற்கையாக வந்தது பாருங்கள். இயற்கையாக வந்தது. அப்புறம் அந்த நாகமலை ஆலயம் அந்த இது வந்து 5 வடிவத்தில் இருந்தது பாருங்கள். ஸோ அதனால தான் தகப்பனார் வந்து நாகமலை ஆலயன்னு பேர் வச்சார் பாருங்கள். ஸோ அது பிற்பாடு வந்து நாங்கள் வந்து அன்னாடம் கூட்டி சுத்தம் பண்ணி விளக்கு எல்லாம் போட்டு போகும்போது ஆளுங்க வர தொடங்கிட்டாங்க. அப்புறம் ஆளுங்க வந்துட்டு அவங்களுக்கு பலாஜதி நோய், வேலை, புத்திர பாக்கியம் இதெல்லாம் வந்து வேண்டிட்டு போவாங்க. வேண்டிட்டு போனோன்னே எல்லாமே நல்லபடியாக எல்லாம் நடந்த பிற்பாடு அப்புறம் அவங்க வந்து எதுவும் அன்னதானம் இந்த மாதிரி போடுவாங்க. பலாஜதி ஓகே, சரி ஐயா. இப்போ நம்ம போய் மேலே அம்மாவை போய் இப்போ பார்க்கலாம். உங்கள் கூடயே வரோம். நீங்கள் முன்னுக்கு போங்க, நமக்கு மேலேயே வரோம். ஓகே, தாராளமாக போகலாம். இவர் வந்து கொடி பிள்ளையாரியா, இவர் வந்து கொடி பிள்ளையார். ஓகேவா? சரி, தாராளமாக போங்க. சரியா, நீங்கள் முன்னுக்கு போங்க, நமக்கு மேலேயே வரோம். 2வது தலைமுறையாக வச்சு பார்க்குறோம். ஸோ முன்னெல்லாம் ஒரு திருவிழா வந்து எப்பயும் புரட்டாசி மாதம் 10ஆம் மாதம் ஆங்கிலத்தில் ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும். அப்போ வந்து வெளியே உள்ளவங்களாம் முன்னெல்லாம் ஒரு 50-60 பஸ்ஸெலாம் வரும். எல்லாம் வந்து சாமிலாம் கும்பிட்டு போவாங்க. பங்குனி உத்திரத்துக்கும் ஆளுங்க ஒரு 30-40 பஸ் இங்கே வந்து சாமிலாம் கும்பிட்டு மாறன், பஹாங், மருத்துவர், ஹாண்டூர் அங்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஸோ அப்படியே இருக்கும்போது நாங்கள் வந்து நாகப்பஞ்சமி மாதம் வந்துட்டு பௌர்ணமி பூஜை இதெல்லாம் செய்வோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள்லாம் ஆளுங்க ரொம்ப பேர் வருவாங்க. சில பேர் வந்து அன்னதானம்லாம் சொல்லுவாங்க. ஸோ மேலே போய் சாமிலாம் கும்பிட்டு பிற்பாடு வந்து கீழே வந்து அன்னதானம் இதெல்லாம் போடுவாங்க. ஸோ அம்மாவுக்கு இங்கே புத்து இருக்குது. இவங்க தான் வந்து ரேணுகா தாய், புத்து அம்மானுவாங்க இவங்கள. அப்போ சில பேர் மேலே சாமி கும்பிட்டு வந்துட்டு இங்கேருந்து போகும்போது மஞ்சள் குங்குமம் வந்து அவங்க மேலே கொட்டிடுவாங்க. கொட்டின பிற்பாடு போகும்போது எதுவும் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு போகலாம். இது அந்த புனிதமான தீர்த்தம் அதெல்லாம் போட்டு குளிக்கலாம். இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. ரேணுகா தாய் புத்து அம்மானுவாங்க. ஸோ எல்லோரும் வந்து அம்மா வேண்டிட்டு சில பேர் எலுமிச்சங்காய் மாலையும் போடுவாங்க.
மஞ்சள் குங்குமம்லாம் அப்படியே குத்துவாங்க. ம்ஹும். அப்புறம் வந்து எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் அவங்க எடுத்துகிட்டு போகலாம். போய் அந்த புனிதமான தீர்த்தத்தில் போட்டுலாம் குளிக்கலாம். படம்லாம் செஞ்சுட்டு ஒரு ஐசி சமயம் வந்து எஸ்டேட் வேலை செஞ்சார். அவர் காலேஜ் வெளியே ஆகும்போது ம்ஹும். அவர் ஓகே. காசு கொடுத்து ஸோ அது ரெண்டுமே வருமாயா? இங்கிட்ட ஒரு வே அது ஒரு வே. ஆமாம் ஆமாம். இதெல்லாம் வந்து இதை பாருங்க அங்கே பேர் இருக்கும். எல்லாம் கொஞ்சம் சிங்கப்பூர் ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணி இது எத்தனை வருஷமா இந்த கோயில் இருக்குது ஐயா? இப்போ பார்க்க போனால் 51வது வந்து நாங்கள் செய்கிறோம்மா. ஆனால் இது பார்க்க போனால் ம்ஹும். ஒரு 500-1000 வருஷம்லாம் இருக்கும். எல்லாம் இயற்கையாக வந்தது. ஸோ 72ல் இந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிச்சி சரியா, இப்போ இவங்க வந்து விஷ்ணுன்னு சொன்னீங்க. ஸோ இவங்க இப்போ எப்படி வந்தாங்க? இவ எப்படி ஸ்தலம் இது சொன்னீங்க? இது வந்து விஷ்ணு திருத்தலன்னுவாங்க. ம்ஹும். அது அம்மா அதெல்லாம் வச்ச பிற்பாடு அப்புறம் தான் இடையில வந்து கனவுல வந்து சொல்லி ம்ஹும். இந்த வடிவத்தில் அவங்க இது பார்த்து அப்புறம் தான் இவங்களையும் நாங்கள் வச்சோம். விஷ்ணு திருத்தலம் பாருங்க. ஸோ ம்ஹும். எல்லாம் அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு கும்பிட்டு தான் அப்புறம் அப்படியே மேலே போவாங்க.